அன்பிற்கினிய இவ்விழாவின் அமைப்பாளர் என் இனிய நண்பர் திரு சாந்தாராம் அவர்களே, நான் சற்றும் எதிர்பாராத வகையில் கவியரசரை பற்றி மிகச்சிறப்பாக பேசிய காவல்துறை அதிகாரி போற்றுதலுக்குரிய ஐயா சிவானந்தன் அவர்களே, ஐயா சேதுராமன் அவர்களே, திரு சுரேஷ் அவர்களே, கவிஞர் விஸ்வநாதன் அவர்களே, இந்த வயதிலும் எவ்வளவு சிறப்பாக கண்ணதாசனை உள்வாங்கி அவை அனைத்தையும் வெளிப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற உணர்வு பெருக்கோடு வந்து உரை நிகழ்த்திய பெரியவர் பால் அவர்களே, எனக்கு உற்ற துணையாக இருந்து உதவுகின்ற திரு அழகர் அவர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். திரு குமரையா அவர்கள் நான் இந்த இடத்தில் வந்து பேச வேண்டும் என்ற நிலையில் நானும் உடன் வந்து கேட்கிறேன் என்று சொல்லி சென்னையிலே இருந்து என்னோடு வந்து இங்கே மும்பை பகுதியில் உள்ள தமிழர்கள் எப்படி கண்ணதாசனை பருகுகிறார்கள், கண்ணதாசனில் எந்த அளவுக்கு கரைந்து உருகுகிறார்கள் என்று நேரில் பார்க்க வேண்டும் ஐயா என்று சொல்லி வந்தார். அவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னளவில் கண்ணதாசனை பற்றி பேசுவது என்பது ஒரு சுகானுபவம். பள்ளியில் 6ஆம் வகுப்பு வாசிக்கிற பொழுதே நான் கண்ணதாசனின் திரைப்பட பாடல்களில் என் நெஞ்சை பறிகொடுத்தவன். ஏறக்குறைய 1960களில் வெளிவந்த கண்ணதாசனுடைய அத்தனை பாடல்களையும் நான் வாய்விட்டு பாடுவேன். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது அனைத்து கல்லூரி பாட்டு போட்டியில் நான் நைட்டிங்கேல் அவார்டு வாங்கியவன். ஆனால் மறந்தும் எந்த மேடையிலும் நான் இன்று வரை பாடியது கிடையாது. ஆக கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களோடு முதலில் எனக்கு ஏற்பட்ட உறவு. அதற்கு பிறகு அவருடைய உரைநடை. நீங்கள் கண்ணதாசனுடைய உரைநடையில் நீங்கள் எப்படி ஆஸ்கார் வைல்டை படிக்கிற பொழுது அதற்குள் நீங்கள் கரைந்து போக முடிகிறதோ, கலீல் ஜிப்ரானுடைய ப்ராஃபட்டை வாசிக்கிற பொழுது எப்படி அந்த நடையில் உங்களாலே நெகிழ்ந்து விட முடிகிறதோ, அதுபோன்றுதான் தமிழில் கண்ணதாசனுடைய உரைநடையே அழகு. திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்க வேண்டியது புஷ்ப மாளிகா, ஞான மாளிகா. இந்த இரண்டையும் ஒரு வேதத்தை வாசிப்பதை போல நான் வாசித்திருக்கிறேன். புஷ்ப மாளிகாவை இதுவரை நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் அன்பு கூர்ந்து வாசியுங்கள். ஞான மாளிகாவை வாசியுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாரதியாரை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாரதியின் கவிதைகளை மட்டும் படித்தால் போதாது. பாரதியின் கவிதைகளை மட்டும் படித்து பாரதியை முழுமையாக உங்களாலே அறிந்து கொள்ள இயலாது. 1904 சுதேசமித்திரன் இதழில் அவன் துணையாசிரியர் பொறுப்பேற்று 1921 செப்டம்பர் 11 அன்று அவன் கண்மூடுகிற வரை இடைப்பட்ட 17 ஆண்டு காலம் பிரபஞ்சம் தழுவிய பார்வையோடு அவன் எழுதிய எழுத்துக்களை எல்லாம் உரைநடையில் நீங்கள் வாசிக்கிற போதுதான் பாரதியினுடைய உண்மையான விஸ்வரூப தரிசனத்தை உங்களாலே உய்த்துணர முடியும். பாரதியின் ஞானரதம் படித்து பாருங்கள். என்ன தமிழ்! 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழில் உரைநடை மெல்ல தட்டு தடுமாறி தளர்நடை போட்ட காலம் அது. அந்த நேரத்தில் அவன் எழுதி இருக்கக்கூடிய அந்த ஞானரதத்தை படித்தால் வியந்து போவீர்கள்.
எனவே ஒரு படைப்பாளியின் ஒரு பக்கத்தை மட்டுமே நாம் பார்த்துவிட்டு அவனை முற்றாக அறிந்து கொள்ள முடியாது. கண்ணதாசனை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல கண்ணதாசன் என்கிற கவிஞனுக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு பக்கம் அவனுடைய கவிதைகள், இன்னொரு பக்கம் அவனுடைய திரைப்பட பாடல்கள். எங்கே விபத்து நிகழ்கிறது என்றால், எல்லா மேடைகளிலும் நாம் திரும்ப திரும்ப கண்ணதாசனுடைய பாடல்களை மட்டும்தான் மக்களிடையே பரவலாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவன் எழுதிய திரைப்பாடல்கள் அனைத்தும் அற்புதம், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அவன் கவிதைகளுக்குள்ளே நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் பிறகு எப்படி ஒரு மகா கவிஞனாக அவன் இந்த மண்ணில் வலம் வந்தான் என்பதை அவனுடைய 7 கவிதை தொகுதிகளையும் முற்றாக வாசிக்கிற போதுதான் உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நீங்க வச்சிருக்கேன்னு சொன்ன இல்லை முதல்ல நான் மூன்று மணி நேரம் ஒரு துளி நீர் அருந்தாமல் பேசியவன் தான் நான். 55 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசி 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 அருவியே வற்றிவிட்டது. அதனால் அருவிக்கும் அடிக்கடி தண்ணீர் தேவைப்படுகிறது. நான் எல்லா மேடைகளிலும் சிலவற்றை மறவாமல் சொல்லுவேன். கூறியது கூறல் என்பது கவிதை எழுதக்கூடிய கவிஞனுக்கு குற்றம்தான். ஆனால் திரும்ப திரும்ப நாம் அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும். அந்த உந்துதலால் சில கவிதைகளை நான் பரவலாக திரும்ப திரும்ப சொல்லுவேன். கண்ணதாசன் தன்னுடைய கவிதை ஆளுமையை முழுமையாக அறிந்து வைத்திருந்தவன். நீங்கள் பாரதி சொல்லவில்லையா, சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதி மிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத மாக்கவிதை என்று தன் கவிதையை தானே தரம் பார்த்து அதை வெளிப்படுத்தி விட்டு போனவன் தான் பாரதி. நீங்கள் கண்ணதாசனை எடுத்தால், கண்ணதாசன் 3 படங்களில் அவரே தோன்றி பாடுவதாக நீங்கள் பார்த்திருக்கலாம். 3 பாடல்களுமே அற்புதம் தான். இரத்த திலகத்தில் அவரே தோன்றி பழைய கல்லூரி மாணவனாக நின்று பாடியது தான் ஐயா அவர்கள் சொன்ன அந்த பாடல். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. அதிலே தான் அவர் சொல்கிறார், காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். நான் படைப்பதனால் என் பேர் இறைவன், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. 1981 அவன் கண்மூடினான். ஏறக்குறைய 43 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றும் அவனை பற்றி நாம் பேசுகிறோம். எனக்குள்ள வியப்பு, ஆப்பிரிக்கா கண்டத்தை தவிர உலகம் முழுவதும் நான் சென்றிருக்கிறேன். தமிழ் என்னை சுமந்து சென்றிருக்கிறது. எந்த இடத்தில் நீங்கள் போனாலும் கண்ணதாசன் பைத்தியங்களைத்தான் உங்களால் பார்க்க முடியும். எங்காவது வெளியே கொஞ்ச நேரம் சென்று விட்டு வரலாம், காரில் ஏறுங்கள் ஐயா என்பார்கள். ஏறி உட்கார்ந்த உடனே கண்ணதாசன் பாடல்கள் தான் கேட்கும். இப்பொழுது கூட கண்ணதாசனுடைய ஏறக்குறைய எல்லா மிகச்சிறந்த பாடல்களையும் ஒளிபரப்பினார்கள். எனக்கு பின்னால் ஒரு சகோதரி அதை பாடிக்கொண்டே இருந்தார். அப்படி என்றால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கண்ணதாசனுடைய பாடல்கள் என்று போடப்பட்டதில் ஒரு பாடல், காசேதான் கடவுளடா, அது கண்ணதாசன் எழுதியது இல்லை, அதை எழுதியது வாலி. புதுச்சேரி கம்பன் கழகத்தில் பேசுவதற்காக வாலியும் நானும் சென்றிருந்தோம். பேசி முடித்த பிறகு இருவரும் பக்கத்தில் அமர்ந்து உணவருந்தினோம்.
அந்த நேரத்தில் வாலி தன்னுடைய மனக்குறையை என்னிடம் கொட்டி தீர்த்தார். மணியன், தமிழனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. எந்த நல்ல பாட்டை கேட்டாலும் அது கண்ணதாசன் தான் எழுதினான் என்று முடிவுக்கு வந்தார். அவர் அடுத்து சொன்னதுதான், இப்படியே நிலைமை போனால் திருக்குறளை கூட கண்ணதாசன் தான் எழுதினார் என்று சொல்லுவார். ஏய்யா, எத்தனை நல்ல பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் எல்லா பாட்டையுமே பாடல் நன்றாக இருந்தால் அது கண்ணதாசன் தான் எழுதியிருக்க முடியும் என்ற அளவுக்கு அப்படி ஒரு ஆளுமை, அப்படி ஒரு ஆதிக்கம், அது சாதாரணமான ஒன்று அல்ல. நீங்கள் கண்ணதாசனுடைய ஒரே ஒரு பாடல் உரிமை குரலில் அழகான பாடல் 1000 முறை கேட்கலாம். இப்பொழுதும் நீங்கள் பாடல்களை கேட்கிறீர்கள். விழியே கதை எழுது என்ற பாடல் யேசுதாசும் சுசீலாவும் இழைத்திருப்பார்கள். இந்த பாடல் எந்த படமாக இருந்தாலும் ஸ்ரீதர் எடுத்தால் அந்த படத்தில் கண்ணதாசன் தான் எழுத வேண்டும் என்பது ஒரு நியதி. காரணம், ஸ்ரீதர் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய காதலன். ஆனால் உரிமை குரல் படத்தை எம்ஜிஆரை வைத்து அவர் எடுக்கிறார். கண்ணதாசனுக்கு தேவையில்லாத ஒரு குணம், அவசியம் இல்லாமலேயே பகைமையை தானாக தேடி சென்று தழுவிக் கொள்வது. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்க போகிறார். அந்த சூழல் இருக்கிறது. அந்த நேரம் தொடங்கிவிட்டார் என்று நினைக்கிறேன். அலைவோசை என்கிற இதழில் கடுமையாக எம்ஜிஆரை பற்றி தொடர்ந்து எழுதுகிறார் கண்ணதாசன். மிக கடுமையாக, சொல்ல போனால் தரமிறங்கி தாக்குதலை நடத்துகிறார். ஏனென்றால் அவரே சொல்லுகிறார் அல்லவா, மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதன் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் என்கிறான் கண்ணதாசன். மானிடரை பாடுவான், அவர்களை போற்றுவான், ஆனால் அதே வாயால் தூற்றுவான். அதனால் அவன் என்ன சொல்கிறான், நான் மிருகமாகத்தான் சில நேரங்களில் மாறிவிடுகிறேன், ஆனால் கவிதைகளின் மூலமாக என் தாக்குதல் நடப்பதனால் நான் தெய்வ மிருகமாகி விடுகிறேன் என்கிறான். அந்த சூழலில் ஸ்ரீதர் பார்க்கிறார், எம்ஜிஆர் வெளிப்படையாகவே ஒரு கூட்டத்தில் அறிவித்து விட்டார், இனிமேல் என்னுடைய படங்களில் வாலி மட்டும்தான் எழுதுவார், கண்ணதாசன் என் படங்களில் இனி பாடல் எழுத மாட்டார். கண்ணதாசன் எம்ஜிஆருக்காக எழுதிய ஒவ்வொரு பாடலும் அற்புதமானது. ஆனால் அந்த முடிவை அவர் அறிவித்தார். இப்பொழுது ஸ்ரீதர் பார்க்கிறார், எப்படியாவது கண்ணதாசனுடைய பாடலை நாம் சேர்க்க வேண்டும். விஸ்வநாதனிடம் சொல்லி கண்ணதாசனிடம் கேட்டு இந்த ஒரு பாட்டை எழுதி மெட்டும் போட்டு பாடி முடித்தாயிற்று. அதற்கு பிறகு மெல்ல எம்ஜிஆரை பார்த்து ஸ்ரீதர் சொல்கிறார், ஒரே ஒரு பாட்டு, இந்த பாட்டை போட்டு காட்டுகிறேன், அதை நீங்கள் கேளுங்கள், அதுதான் விழியே கதை எழுது. இந்த பாடலை கேட்ட அடுத்த கணமே எம்ஜிஆர், இது கண்ணதாசன் எழுதியது தானே என்றார். அதில் உள்ள பல பாடல்கள் வாலி எழுதியது. இந்த ஒரு பாடலை கேட்ட உடனே இது கண்ணதாசன் எழுதியது தானே என்றார். எப்படி சொல்லு, கண்ணதாசனால் தான் இப்படி எழுத முடியும். கண்ணதாசன் என்கிற மனிதன் மீது எனக்கு கோபம் இருக்கிறது, கண்ணதாசன் என்ற கவிஞன் மீது என்றைக்கும் எனக்கு கோபம் இல்லை என்று சொன்னவர். அந்த பாடல் நீங்கள் இன்றும் இசைத்தட்டில் பார்த்தால் வாலி பெயர் போட்டிருக்கும். ஒரு நண்பர் வாலியிலும், ஐயா வானொலியில் கூட இந்த பாடலை எழுதியது வாலி என்று உங்களை சொல்கிறான், சொல்லட்டுமே, எத்தனை பாடல்கள் என்னுடையதை கண்ணதாசன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒன்றிலாவது வாலி கண்ணதாசனாக மாறட்டு, உனக்கு என்னையா நட்டம் என்று கேட்டவர் அவர். எதற்கு சொல்கிறேன் என்றால், நல்ல பாடல்களா அவை அனைத்தும் கண்ணதாசன் தான் பாட வேண்டும். கண்ணதாசனுடைய கவிதைகள், எனக்கு எப்பொழுதுமே கண்ணதாசனுடைய கவிதைகளை பற்றி பேசுவதில் தான் தனியாத தாகம். காரணம், சினிமா பாடல்களை எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சங்க புலவனுக்கு இருக்கக்கூடிய செம்மாந்த செருக்கை வெளிப்படுத்துகிற